இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ரவுண்ட் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா கந்தலி கிங்ஸ் வர்சஸ் எம்சிசி மாடப்பள்ளி. கந்தலி கிங்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் மாதிரி 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு காமன் பவர் பிளே, 4 பவர் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு பவர் மட்டும் 2 ஓவர் போடலாம். ஸோ எம்சிசிக்காக ஸ்ட்ரைக்கில் மதன் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் ஜெயசூர்யா. ஃபஸ்ட் ஓவரை போட பவுலிங்கில் தினேஷ் வந்திருக்காரு. ப்ரைஸ் ரவுண்ட் மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் நேராக லெக்கே பார்த்துட்டு போட்டாருங்க. ரன்னிங்கான சான்ஸே இல்லை. டாட் பால் ஸ்விங் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே பெரிய ஷாட் தான் போயிருக்காரு. தெளிவாக போட்டிருக்காருங்க. டாட் பாலுக்கு ஃபுல் டாஸ், நல்ல ஸ்வீப்பு. ஆனால் டீப்பில் ஃபீலர் இருக்காரு. ஸோ அவரையுமே கிராஸ் பண்ணி போயிருக்குங்க. ஸ்பைலக்கில் லாங்கு. ஸோ அதுலேயும் கிளியர் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு சிக்ஸர் இந்த மேட்ச்சில் மதனோட பேட்லேருந்து ஃபஸ்ட்டான பவுலியில் கொண்டு வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு 2 டாட்க்கு அப்புறம் ஒரு 6. ஃபுல் டாஸ் அகெயின் கிஃப்டட் பால் தான் சொல்லணும். ஸோ விண்டு பேட்ஸ்மேன் ஃபேவராக தான் இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ பேக் டு பேக் 2 சிக்ஸர் மதனோட பேட்லேருந்து. லாஸ்ட்டு இந்த ஓவரில் 2 பால் லென்த்தை மிஸ் பண்ணியிருக்காரு. ஃபுல் டாஸ் இதுவுமே ஸோ ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணார். ஹார்ட் சான்ஸ் தான். ஒரு நல்ல எஃபர்ட் விக்கெட் இருந்து டாட் பால். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரில் ஷாட் இங்கே ஸ்லாட்டில் போட்டிருக்காரு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். விண்டு ஃபேவராக தான் இருக்குது. டிஸ்டன்ஸ் போல தாராளமான ஃபீல்டிங், நல்ல சேவ் டீப்பில். ஆல்மோஸ்ட் 6 போகிற பாலாக சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. நல்ல த்ரோ, டேரக்டாக த்ரோ பண்ணியிருக்காரு. டீப்பில் இருந்து இங்கே 2 ரன்ஸ், 4 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கோர் 14 ரன் வந்திருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணல எம்சிசி. நல்லா ஸ்டார்ட். வின்னர் சர்க்கிள் 4 ஃபீல்டரோட ரித்திஷ் வந்திருக்காரு பவுலிங் ஹேண்டில். நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் சூர்யா இப்போ தான் ஸ்ட்ரைக்கு வராரு. ஃபர்ஸ்ட் பால் ஷாட். ஃபர்ஸ்ட் பால் பெரிய ஷாட் தான் போயிருக்காரு. ஹைட் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. சான்ஸ் வர கேட்ச்னு பார்க்கலாம். கேட்சை தெளிவாக எடுத்துட்டா இருக்காங்க. நல்ல கேட்ச். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க ஜெயசூர்யா. ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க எம்சிசி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ், நல்ல டைமிங் பேட்டில் கவஸ்கெல்லாம் தூக்கி விட்டுருக்காரு. பால் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. விஷ்ணு ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரி மாதிரிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷரில் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காரு. தேர்ட் பால் பாடி அட்டாக் லைக்கில் போட்டிருக்கு. இங்கே ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். ஸோ லெக் சைடில் ஃபுல் விண்டு. ஓய்யோ காலுக்குள்ளே பூத்து வந்துருக்கீங்க. ஸ்டம்புக்கு ரொம்ப க்ளோஸு. டாட் பால். விண்டு ஃபுல்லாக லெக்கில் தான் இருக்குது. சுவிட்சிட்டு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்காது அந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபுல் எதிர்காத்து ஆஃப் சைடில். நல்லா ஃப்ளிக் ஷாட், பாடியில் ஷாட்டாக போட்டார். கேப்பில் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் பவுண்ட்ரிங்க. 2வது பவுண்ட்ரி வந்துருக்கு விஷ்ணோட பேட்டில். ஸோ போன பால் பார்த்தீங்கன்னா நல்ல பால் தான். ஸோ பேட்ஸ்மேன் கரெக்டாக ஆடிட்டார். ஸ்கூப் பண்ணி விட்டுருக்காரு. நல்ல டைமிங் பேட்டில். பவுண்ட்ரி. 1 more பவுண்ட்ரி இந்த ஓவரில். 3 பவுண்ட்ரி வந்துருக்கு விஷ்ணோட பேட்லேருந்து. நல்லா பேட்டிங். 2 ஓவருக்கு ஸ்கோர் 26 வந்திருக்கு. ஒரு விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணிட்டாங்க எம்சிசி. ஸோ நியூ பாலர் கணபதி பவுலிங் இல்லை. ஃபர்ஸ்ட் பால் காம்படிஷன் நோ பால் சிக்னல். ஓவர்ஸ்டோரி நோ பால் நினைக்கிறேன். ஸோ நல்ல ஸ்டாப் டீப்பில் இருந்தாலுங்க. நல்ல ரன்னிங். 2 ரன்ஸ், 12 + 1. ஸோ காட் சொல்லாத தான் நோ பாலுங்க. சாரி. இப்போ இந்த பால் ஃப்ரீட்டையும் தெளிவாக போட்டிருக்காரு. ஷஃபுல் ஆகிட்டார். எஸ் டாட் பால். ஷார்ட் லாஃப்ட் ஒன் லாங் ஆனில் தான் போயிருக்கு. ஸோ பாலுக்கு வந்தார். ஸ்டாப் பண்ண முடியல. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி மதனோட பேட்லேருந்து. 2வது பவுண்ட்ரி. ஃபுல் டாஸ். ஹைட்டு ரொம்ப ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸும் போயிருக்கு நினைக்கிறேன். எஸ் மேக்ஸிமம்ங்க. லைனில் 6 அங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி 2வது சிக்ஸர் வந்திருக்கு. சாரி 3வது சிக்ஸர் வந்திருக்கான் மதனோட பேட்டில். ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 சிக்ஸர் ஆடினார் ஆல்ரெடி. ஸோ லூஸ் பாலாக தெளிவாக பனிஷ் பண்ணுறாரு மதன். தேர்ட் ஒன் இந்த வாரம் ஷூட் ஸ்விட்ச் இட் நல்லா கண்டு பேட்டில். ஸோ கேப்பாக கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டாரு. ஃபோர்த் ஒன் கரெக்டாக விக்கெட் கொடுத்துட்டாரு அம்பியர். ஸோ பேட்ஸ்மேன் லெக்கின் அப்பீல் பண்ணுறாரு. ஒரு பெரிய அப்பீல். உங்களோட டெசிஷனை கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் போன பால் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. உங்களோட டெசிஷனை கமெண்ட் பண்ணுங்கள். க்ளோஸ் பால் மெடிக்கெல்லாம் போயிருக்கு. ஃப்ளாட்டாக போயிருக்கு. ஸோ நல்ல ஸ்டாப் டீப்பில் இருந்தாலும் இங்கே புஷ் பண்ணிட்டாங்க. ரொம்ப லாங் ஆனிட்டு ப்ராப்பரான த்ரூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 2 ரன்ஸுங்க. 3 ஓவருக்கு ஸ்கோர் 45 வந்திருக்கு. நல்ல ஸ்கோர். ஓவருக்கு 15 ரன் ரேட்டில் வந்துட்டாங்க. ஸோ பவுலிங்கலாக இந்த ரித்திஷ் வந்திருக்காரு. செகண்ட் ஓவரை தொடர்ந்து. ஸோ இந்த ஓவரில் கம்பேக் கொடுப்பாங்களா பார்க்கலாம் பவுலிங்கில். ஸோ இனிமேல் 2 ஓவர் இருக்குது. டாப் பேட்ச் மாதிரி போட்டிருக்காங்க. எடுத்தா முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். கேட்சுக்கு தெளிவாக எடுத்துட்டாரு. நல்லா கேட்ச். முக்கியமான விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க எம்சிசி. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்துட்டாரு. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டு. நல்லா ஸ்டார்ட். ரித்திஷ் ஸ்டார்ட். நல்லா பவுலிங். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன்
செகண்ட் ஒன் நல்லா கட் ஷாட் கவஸ்க்கு மேலே போயிருக்கு. நல்ல பிளேஸ்மெண்ட். ட்ராவல் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். பிளாக் பவுண்டரி போயிடுச்சு. அடிப்பா ஸ்டாப் பண்ண முடியல. சாப்பிட்றதே இருக்காது. நல்ல கட் ஷாட் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ப்ராப்பராக த்ரோ பண்ணலாங்க. ஸோ கீப்பரில் ப்ராப்பராக த்ரோ பண்ணல. கண்டிப்பாக ப்ராப்பராக த்ரோ பண்ணி தான் விக்கெட்டாக இருந்திருக்கும். இங்கே 2 ரன்ஸ். அதே ஃபீல்டருக்கு தான் போயிருக்கு. இந்த முறையும் நல்ல ஸ்டாப்பு. சிங்கிள் இந்த முறை. ஃபுல் ஃபேஸில் ஒரு வைடு. டாப் பேஜ் சான்ஸ் வா கேட்ச் தெளிவாக பார்த்துட்டாருங்க கீப்பர். ட்ரெக்கில் நியூ பேட்ஸ்மேன் வல்லர்ஸ் பெரிய சிறப்பாக போட்டிருக்காரு ரித்தீஷ். அந்த ஒன்ஸு கொடுக்காம 4 ஏற்கார் அப் 2 ஏற்கார் டாட் பால். ஸோ 4 ஓவருக்கு ஸ்கோர் 53. லாஸ்ட் ஃபைனல் ஓவர். 4 ஷாட்டு 6 விட்டுருக்காருங்க. டிஸ்டன்ஸ் போல். ஸோ லைனில் விக்ரம் தெளிவாக எடுத்துட்டாரு. 1 more விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. MCC பேட்டிங்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் கவி ஸ்விங் அண்ட் மிஸ். வைட் டெலிவரி காம்படிஷன் அவுட் ஸ்டேஜ். நல்லா ஸ்டாப் ஸ்டெப்பில் ஒரு சிங்கிள் மட்டும். சரி நான் மீட்டெல்லாம் புல் ஷாட் தான் போனார். ஃபாஸ்ட் டம்ல கலெக்ட் பண்ணலாங்க. 2 ரன்ஸ். ஷாட்டு எக்ஸ்ட்ரா காஸ்க்கு மேலே. லைனில் டிஸ்டன்ஸ் போகலங்க. லைனில் தெளிவாக எடுத்துட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்டார்ட் பால். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபுல் டாஸ். எதிர்பார்க்காத திசையில் போயிருக்கு. ஃபன் பண்ணியிருக்கு. இப்போ டார்கெட் பார்த்தீங்கன்னா 58 நடணும். ஸோ MCC ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் இதே டார்கெட்டாக டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேசிங் எப்படி வேணால் மாறலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை விக்ரம் இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் தனசீல லெஃப்ட் ரைட்டில் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவராக கூட பவுலிங் மதன் வந்திருக்காரு. இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் ஃபாஸ்ட்டு பால் பனிஷ் பண்ணிட்டாருங்க. லாங் ஆஃபில் கிளியர் பண்ணிட்டாரு. ஸ்டார்ட் 6 விக்ரமோட பேட்லேருந்து. பால் 6 மாற்றிருக்காரு. செகண்ட் ஒன் ஷார்ட் அகைன். இந்த முறை ரொம்ப ஹைட் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலாம். எடுத்தா முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். ஓய்யோ பாலுக்கு போனாருங்க. கேட்சை விட்டுருக்காரு. இவ்வளோ காஸ்ட்லியாக விட்டு போய் தெரியல. ஸோ டீப்பில் பவுண்ட்ரியாக போயிடுச்சுங்க. 2 ஃபீல்டருமே ஸ்டாப் பண்ணல. ஸோ 6 கவர் பவுண்ட்ரின்னு குயிக்காக 10 ரன். ஸோ லக்கி என்ன சொல்லணும். இந்த 6 கவர் கேட்ச் டாப் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ லெக் சைடில் லெஃப்ட் இருக்குது எதிர்காத்து. ஸோ ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேடுவேன் டாப் பேஜ் கேட்சை தெளிவாக எடுத்துட்டார் இந்த முறை கீப்பர். ஸோ நல்லா கம்பேக்னே சொல்லலாம். பவுண்டரி 6 கவர் விக்கெட் யூஸ் பண்ணுறாரு விக்ரம். ஃபஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க கந்திரி கிங்ஸ். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். தெளிவாக எடுத்துட்டாரு விஷ்ணு. சொன்னால் ரித்தீஷ் வந்துருக்காரு. 4th ஒன். சோர்மன்ஸில் பவுண்ட்ரி விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு பவுண்ட்ரி. ஃபுல் டாஸ் கட் பண்ணி விட்டுருக்காரு. 3rd மேன் அங்கே ஃபீல்டரே இல்லை. பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. ஸோ மீட் பண்ண 2 பால் 2 பவுண்ட்ரி. விக்கெட்டுக்கு அப்புறம் 2 பவுண்ட்ரி. நல்லா பேட்டிங் ரித்தீஷ் இருந்து. லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் தரையதான் ஆடி இருக்காரு. சரி நான் மேட்டல் லாங் ஆஃபில் போயிருக்கு. ஸோ கடைசி பால் ஸ்ட்ரைக்காக மாற்றிருக்காரு ரித்தீஷ். ஃபர்ஸ்ட் பாப் லெவலில் ஸ்கோர் 19 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணாலுமே நல்ல ஸ்கோரு. ஃபஸ்ட் ஓவரில் மட்டும் 3 போட்டி ஒரு 6 வந்திருக்கு. நல்ல ஸ்டார்ட். ஸோ நியூ பவுலர் பவுலிங்கில் மாதிரி பட்டிருக்கு. நேராக ஃபீல்டர் கைக்காக போயிருக்கீங்க. குயிக் சிங்கிள் செகண்ட் ஒன். ஸோ தான் பர்சன் தனசில் இப்போ ஸ்ட்ரைக்கே வராரு. ட்ராக் அவுட் வெளியே போட்டாருங்க. ஸோ இந்த பால் ஃப்ரீட்டா லோ ஃபுல் டாஸாக போட்டிருக்காரு. கவஸ்க்கு மேலே போயிருக்கு. பவுண்ட்ரி போதுன்னு பார்க்கலாம். பவுண்ட்ரி போயிடுச்சுங்க டீப்பில். ஃபஸ்ட் பவுண்ட்ரி தனசிலோட பேட்லேருந்து. ஃபுல் ஃபேஸில் அகெயின் ஒரு நோ பால். ட்ராக் அவுட் வெளியே போட்டிருக்காரு. அகெயின் ஒரு ஃப்ரீச். ஷார்ட்டாக ஃபுல்லாக கிளியர் பண்ணல. ஜஸ்ட் லிஃப்ட் தான் போய் விட்டுருக்காரு. நோமன் ஸ்லான்ஸ் இங்கே புஷ் பண்ணிட்டாங்க. 2 ரன்ஸ். லெக் ரைஸ் நல்லா ஸ்டாப் ஸ்லிப்பில் ஏறி குயிக் சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க. நேராக லெக்கே போட்டாருங்க. ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் 4 ஏர்கர் ஒரு வைட் ஏர்கர் டாட் பால். இன்னொருக்கு ஸ்கோர் 29. நல்ல ஸ்கோர். ஒரு விக்கெட் லூஸ் பண்ணாலுமே ரிமைன் இருக்க 3 30 ரன் ஸ்கோர் பண்ணும். ஓவருக்கு கரெக்டாக 10 ரன் தான் தேவை.
மதன் பவுலிங் இல்லை ஃபர்ஸ்ட் ஓவர் தொடர்ந்து பேட் அடிக்கிறியா விக்கெட்டிங்க. ஸோ முக்கியமான விக்கெட்டுங்க. செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க கந்திரி கிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் தொடர்ந்து இந்த ஓவரையும் விக்கெட் எடுத்திருக்காரு மதன். நல்ல ஓவர், நல்ல ஷாட்ஸ். கட் ஷாட், நல்ல ஸ்டாப்பு, ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டை விட்டு தட்டிருக்காரு கவுஸ்க்கு மேலே. ஸோ டீப்பில் ஃபீல்டரே இல்லை, அதன் காரணமாக பவுண்ட்ரிங்க. ரித்திஷோட பேட்லேருந்து ஒரு தாவியான பவுண்ட்ரி. இந்த ஓவரில் 2வது பவுண்ட்ரி. ஸோ ரெக்கமெண்டடாக இந்த ஓவரில் கொண்டு வந்துட்டாங்க. சுவிட்சிட்டு நல்ல கேட்டு பேட்டில் அங்கே ஃபீல்டரை வச்சுருக்காங்க, அவரையுமே கிராஸ் பண்ணி போயிருக்குங்க. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. எஸ் பவுண்ட்ரிங்க. இந்த ஓவரில் மட்டும் 3 பவுண்ட்ரி வந்துருக்கு. ஷாட்டிங் வின்சைட் அவுட்டு, குவாலிட்டியான ஷாட்டுங்க. எக்ஸ்ட்ரா கவுஸ்க்கு மேலே பவுண்ட்ரி. ஹேட்ரிக் பவுண்ட்ரி சதீஷோட பேட்லேருந்து நல்ல பேட்டிங். 3 இருக்க ஸ்கோர் 46 வந்திருக்கு. ரிமைன் இருக்க 12 பாலுக்கு 13 தான் ஆடணும். போன வர மேட்சாக மாற்றிட்டாங்க ரித்தீஷ். நல்ல பேட்டிங். சனி பாலர் பவுலிங் எண்ணில் ஃபர்ஸ்ட் பால் 12க்கு 13 பால் டு பால் தான் ஸ்கோர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாலே அம்படிஷன் வைட் டெலிவரி. ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. ஷார்ட் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்டாப் டவுன் ஸ்விங் அண்ட் மிஸ். 1 more டாட் பால். நல்ல ஸ்டார்ட்டு இந்த வர. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் லாஃப்ட் ஒன் லாங் அண்ட்ல ஃப்ளாட்டாக போயிருக்கு. எந்த மிஸ்டேக்கும் பண்ணல, ஒரு சிங்கிள். ஸ்கூப் பண்ணி விட்டுருக்காரு. நல்லா மெயின் கேம். 1 more பவுண்ட்ரி சதீஷோட பேட்லேருந்து. ஸோ நிறைய பவுண்ட்ரிஸ் வந்துருக்குங்க. ஸோ இன்னும் 7 இருந்தால் தேவை. 8க்கு 7. ஸ்விட்ச் அகைன். இந்த முறை கேப்பில் தாங்க போயிருக்கு. ஸோ 1 more பவுண்ட்ரி. அன்ஸ்டாப்பபிள் பிளே ரித்தீஷ் ஆன் ரெஸ்பான்சிபிலிட்டினே சொல்லலாம். நல்ல பேட்டிங். இன்னும் 3 இருந்தால் தேவை. ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க இந்த ஊரில். ஃபுல் டாஸ். சரி நான் மீட் இல்லை, கடைசிவா சிங்கிள். நான் ஃபஸ்ட் ஆர்டர் எடுக்கல ஃபீல்டர். சிங்கிளாக டபுளாக மாற்றிட்டாங்க. ஓவரில் யாருமே கனெக்ட் பண்ணல. ஸோ வினிங் ஷாட் பவுண்டரியோட இந்த மேட்சை கந்திலி கிங்ஸ் வின் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டீமாக ப்ரைஸ் என்ட்ரு ஆகிறாங்க இந்த டோர்னமெண்ட்டில்.